Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள அரசு மருத்துவமனையில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்களின்றி ஊழியர்களே தலையில் தையல் போட்டு சிகிச்சை அளிப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். போதிய மருத்துவர்களே இல்லாத அவல நிலைக்கு மருத்துவத்துறையை அதல பாதாளத்திற்கு தள்ளி இருக்கிறார் சுகாதாரத்துறை அமைச்சர் என காட்டமாக விமர்சித்திருக்கிறார். மருத்துவர்கள் இன்றி ஊழியர்களே தையல் போடும் அளவிற்கு மருத்துவத்துறையை வழிநடத்தி வருகிறார் சுகாதாரத்துறை அமைச்சர் என காட்டமாக விமர்சித்திருக்கிறார். போதிய மருத்துவர்களே இல்லாத அவல நிலைக்கு மருத்துவத்துறையை அதர பாதாளத்தில் தள்ளியிருக்கும் விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அமைச்சரோ தனக்கு ஒரு துறை இருப்பதையே மறந்துவிட்டு வாரிசுக்கு பிறந்தநாள் விழா எடுப்பதில் மட்டுமே முனைப்பாக இருக்கிறார் என காட்டமாக விமர்சித்திருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள அரசு மருத்துவமனையில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் தனது கண்டனங்களை தெரிவித்துள்ளார். போதிய மருத்துவர்களே இல்லாத அவல நிலைக்கு மருத்துவத்துறையை அதல பாதாளத்தில் தள்ளியிருக்கும் விடியா திமுக அரசுக்கு தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர். அமைச்சரோ தனக்கு ஒரு துறை இருப்பதையே மறந்துவிட்டு வாரிசுக்கு பிறந்தநாள் விழா எடுப்பதில் மட்டுமே முனைப்பாக இருக்கிறார் என தனது கண்டனங்களை அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள அரசு மருத்துவமனையில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்களின்றி ஊழியர்களே தலையில் தையல் போட்டு சிகிச்சை அளிப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். போதிய மருத்துவர்களே இல்லாத அவல நிலைக்கு மருத்துவத்துறையை அதல பாதாளத்தில் தள்ளியிருக்கும் விடியா திமுக அரசுக்கு தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியில் முதல்வரோ மக்கள் வெள்ளத்தில் தத்தளிப்பது குறித்த எந்த அக்கறையும் இன்றி கூட்டணி கட்சிகளின் கூட்டங்களில் கலந்து கொள்கிறார் என தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர். மக்களை பற்றிய சிந்தனையே இல்லாத திமுக ஆட்சியாளர்கள் உடனடியாக விழித்துக்கொண்டு தங்கள் துறைசார் பணிகளை செய்ய வேண்டும் என தனது கண்டன உரையில் தெரிவித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள அரசு மருத்துவமனையில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்களின்றி ஊழியர்களே தலையில் தையல் போட்டு சிகிச்சை அளிப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். போதிய மருத்துவர்களே இல்லாத அவல நிலைக்கு மருத்துவத்துறையை அதல பாதாளத்தில் தள்ளியிருக்கும் விடியா திமுக அரசுக்கு தனது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியில் முதல்வரோ மக்கள் வெள்ளத்தில் தத்தளிப்பது குறித்த எந்த அக்கறையும் இன்றி கூட்டணி கட்சி கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் என தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அமைச்சரோ தனக்கு ஒரு துறை இருப்பதையே மறந்துவிட்டு வாரிசுக்கு பிறந்தநாள் விழா எடுப்பதில் மட்டுமே முனைப்பாக இருக்கிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்.
இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள அரசு மருத்துவமனையில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்களின்றி ஊழியர்களே தலையில் தையல் போட்டு சிகிச்சை அளிப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.